அது மட்டும் இல்லாம நம்மளோட லாஸ்ட் வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரீச் கிடைச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அங்க ஒரு 1500 வண்டி கிட்ட புக் ஆயிருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே இருந்த டவுட் என்னன்னா, கியர் வண்டின்னு சொல்றீங்க, நம்ம பைக் மாதிரி கிளச்ச பிடிச்சி கியர் போடணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி நீங்க கஷ்டப்படவே தேவையில்ல. வாங்க எப்படி கியர் போடணுன்றதை காட்டுறேன். நம்ம வண்டியில வந்து பாத்தீங்கன்னா 3 மோட் ஆஃப் ஸ்பீட் கியர் 3 மோட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இங்க பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு. நீங்க டிஸ்பிளேல ஃபர்ஸ்ட் கியர் காட்டுவீங்களா? நீங்க கிளச்ச பிடிச்சல கியர் போடணும் இல்ல, ஜஸ்ட் நீங்க லைட் ஆன் பண்ற மாதிரி செகண்ட் கியர் மாத்திட்டீங்கன்னா செகண்ட் கியருக்கு மாறிடும். அடுத்து தேர்ட் மாத்தினீங்கன்னா தேர்ட் கியருக்கு மாறிடும். இந்த மாதிரிதான் மாத்தணும். நம்ம பைக் மாதிரி உங்களுக்கு கஷ்டப்படணுன்ற அவசியம் இருக்காது. இதனாலதான் இந்த வண்டி எல்லாருமே யூஸ் பண்ணலான்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைமே எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளோட வண்டியில இருக்கு. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கோம். நம்ம ஆன்டி தெஃப்ட் அலாரம் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். கீழே என்ட்ரி கொடுத்துருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம வண்டியில இருக்கு. அண்ட் சார்ஜர் பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆப்ஷனோட கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வண்டியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 42,000 இருந்து நம்மளோட லேட்டஸ்ட் பைக் பாத்தீங்கன்னா 42,000 இருந்து கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க ஸ்பெஷல் வண்டி ஏதாவது 3 வீலர் ஆக்டிவ் பைக்ல 3 வீலர் வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்க தயாரா இருக்கும். இன்னும் இதை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுது நம்மளோட சேல்ஸ் டீம் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.